யாருக்கு யோகம், யாருக்கு தோஷம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது, அவனுக்கு என்னப்பா யோகக்காரன் நம்ம முடிச்சிடுறோம். கெட்ட விஷயம் நடக்கும்போது, எந்த ஜென்மத்தில என்ன சாபம் வாங்கணும், என்ன பாவம் பண்ணணும் தெரியலையே, எல்லாமே நான் வாட்டி வதச்சிட்டு இருக்கேன்னு நம்ம சொல்றோம். 2டே விஷயம் தான். இந்த தோஷமுள்ள ஜாதகர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த தப்புமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில கஷ்டத்த மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. யோகமுள்ள ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலான்னு வாழ்வாங்க. அங்க யோகம் செயல்படும். தோஷமுள்ள ஜாதகங்கள் ஜென்யூனா இருக்கேன். நான் ரொம்ப ஜென்யூனுங்கன்னுவாங்க. நான் யாருக்குமே எந்த தப்பும் பண்ணலங்கன்னுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க. ரொம்ப உழைப்பாளியா இருக்கேன். ரொம்ப எஃபெக்ட் போடுறேன். ஆனா, எனக்கு ஒரு 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 வழியே வரமாட்டேங்குதுங்க அப்டின்னுவாங்க. ஸோ, அங்க தான் கர்மா வந்து வேலை செய்யும். இந்த தோஷமுள்ள ஜாதகம்னு சொல்றோம் இல்லையா? தோஷமுள்ள அத்தன ஜாதகத்தையும் செக் பண்ணீங்கன்னா, அவங்க ரொம்ப உண்மையிலே ஒரு நேர்மையான ஒரு ஜென்யூனான பெர்சனா இருப்பாங்க. யோகமுள்ள ஜாதகங்கள் நம்ம செக் பண்ணீங்கன்னா, எப்படி வேணா வாழலாம். ஆனா வாழணும்னு ஒரு முடிவுல வாழ்வாங்க. இங்க தான் இந்த விஷயங்கள் வந்து செயல்படும். இதுல யோகம் நம்ம சொல்றோம். ஆனா, அந்த யோகமுள்ள ஜாதகர்கள் அந்த யோகத்த அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அவங்களால அனுபவிக்கவே முடியாது. தோஷமுள்ள ஜாதகர்கள் அந்த தோஷத்த அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இது எங்க வேறுபடுது அப்டின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டங்கள் வந்துருச்சு. ஒரு நல்ல காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, நீங்க அந்த யோகத்த எப்படி அனுபவிக்கிறீங்கன்னு நீங்க அனலைஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள சார்ந்து இருக்கவங்க உங்களால வாழ்வாங்க. நம்பர் 1. உங்கள நம்பி இருக்கக்கூடிய அத்தன உறவுகளுக்கும் அவங்களோட தேவைகள்ல இருந்து ஏ டூ இசட் எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க. நம்பர் 2. எல்லாமே உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு உயர்வு நிலைய குடுத்துரும். ஆனா, உங்க குடும்ப உறுப்பினர்களோட உங்களால ஒரு 10 நிமிஷம் நேரத்த ஒதுக்கி அவங்க கூட வாழவும் முடியாது, பேசவும் முடியாது. அந்த நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். இதுதான் அந்த யோகம் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். ஏன் அப்டின்னா, யோகம் அப்டின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். அந்த யோகத்த அனுபவிக்கிறது அவரானா கிடையாது, அவர சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள். இந்த யோகம்ன்றாங்க. அவனுக்கு என்ன ராஜ யோகம்னுவாங்க. ஸோ ராஜயோகம் உள்ள ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவால அவராவே வாழவே முடியாது. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ, எத சுத்தி நம்மளோட வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத டைம்ல நான் நிம்மதியா இருந்தேன். இவ்வளவோ கிடைச்சு எனக்கு நிம்மதியே இல்லன்ற வார்த்தைய சொல்லாத அந்த ராஜயோகம் கொண்டவங்க கிடையவே கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க லைஃப் பேட்டர்ன்லயே நீங்க நெறைய பேர் வந்தா உங்களுக்கே கூட இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கலாம். ஒரு பேசிக்கான ஒரு அமைப்புல இருக்கும்பொழுது, உங்களால வந்து உங்களோட மன திருப்தி இருந்திருக்கும். நெறைய விஷயங்கள் நீங்க வாங்கியிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க, சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு தூங்குனா ஒரு தூக்கம் வரும், ஒரு மன நிம்மதி இருக்கும். என்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த ராஜ யோகத்த வந்து உங்களுக்கு குடுத்துருதோ, உங்கள சுத்தி எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்களும் ஒரு வெல் செட்டில்ல தான் இருப்பீங்க. ஆனா, அந்த யோகம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, தூங்குனா தூக்கமே வராது. என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? எப்படி இந்த விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா, உங்களோட பொசிஷன் என்னவோ, அந்த பொசிஷனுக்கு ஏத்த ஈக்குவலான ப்ராப்ளம் உங்க பின்ன தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் அந்த ராஜயோகம். ஸோ ராஜயோகம் இப்போ ராஜாக்களெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஒரு ஹை லெவலில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மள பின்தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு சாதாரண ஒரு லெவல்ல இருக்கோம்னா, அதுக்கான ஒரு அமைப்புல தான் நாம இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ 2த்துக்குமே வித்தியாசம் இல்லை. இங்க தான் யோகம், தோஷம் நம்ம பிரிக்க முடியுது. இது எல்லாமே நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்தி. தசாபுத்தி தான் நான் அதிகமா பேசக்கூடிய விஷயங்கள். தசாபுத்தில கட்டத்துல என்ன தசை ஓடுது, ஜாதகங்கள்ல கிரகங்கள்ல என்ன சேர்க்கை இருக்கு, என்ன யோகம் நடப்புல இருக்கு, தசாபுத்தி என்ன அமைப்புல இருக்கு, அந்த ஒரு தசை ஒரு புத்தியோட காலம் ஒரு நாள் முடியும் போது ஒருத்தர் லைஃப் பேட்டர்னே மாறுங்க. ஸோ தசாபுத்தி தான் நம்ம வாழ்க்கையில இன் அவுட்டு 2டே பர்சன் தான். ஒருத்தர் இன் ஆவாங்க, இன்னொருத்தவங்க அவுட் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டக்கூடியது தசாபுத்தி. ராஜாவா இருந்தவர் ஒண்ணுமே இல்லாம போறதும், எதுவுமே இல்லாதவர் ராஜாவா மாறுறதும் 2மே தசாபுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே ஜோதிடத்தில் உண்டு. ஸோ நம்ம ஜென்ம ஜாதகத்தில் இல்லாத விஷயங்கள் நம்ம பேச போறது கிடையாது. அது வந்து எதன் அடிப்படையில்னா அவங்களோட திறமையின் அடிப்படையில். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்போ வெளியே வந்து ஆக்டிவேட் ஆகும். திறமை உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள், திறமை இல்லாதவர்கள் அப்படியே அவங்களோட லைஃப்பை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. காலத்தின் மீது பழி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2டே விஷயம் தான். ஸோ நமக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்குன்னா திறமை இருக்கிறது முக்கியம். திறமையை வந்து எப்படி பணமா மாறுது, பொருளாதாரத்தை உயர்வு கொடுக்குறது தான் முக்கியம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜென்ம ஜாதகத்தில் உண்டு. அதை எப்படி வந்து நம்ம டியூன் பண்ணி ஆக்டிவேட் பண்றோன்றது ஒரு கணக்கு உண்டு. ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்கு, அதோட டைம் பீரியட் இப்போ எப்படி இருக்கு, நீங்க இதை வந்து எப்படி வந்து உங்களோட திறமையை வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு திறமையை ஒரு விஷயங்களை எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்ணி உங்களோட பொருளாதாரத்தை நோக்கி நீங்க முன்னேற முடியும் அப்படின்ற பத்தி முழுமையான புரிதலோடு ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும்.